தேவன் உங்கள் மீது அன்பாகவே இருக்கிறார். ஆம், இந்த நாளில் நம்ம ஆவின் பிரமாணம் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து 3 வாரங்களாக தியானித்தோம். இந்த நாளிலும் ஆவின் பிரமாணம் என்ற தலைப்பின் கீழாக இன்று நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு ஆவின் பிரமாணம் எனக்குள்ள வேலை செய்ய நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். இந்த ஆவின் பிரமாண தலைப்புக்கு மூல ஆதார வசனமாக ஒரு வசனத்தை தொடர்ந்து வாசித்தோம். அதை மறுபடியும் வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனின் ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவன் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. ஆம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த ஆவின் பிரமாணம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆமாம், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த கிறிஸ்து இயேசுவின் ஆவின் பிரமாணம் செயல்படுகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற நபர்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை இதுவரை அறியாதவர்களாக இருந்தால் நீங்கள் இப்பொழுதே உங்கள் மனதை திறந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது இந்த கிறிஸ்து இயேசுவினுடைய ஆவின் பிரமாணம் உங்கள் மீதும் செயல்படும். ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கிறிஸ்துவை இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு என்ன செயல்பட்டு இருக்குன்னா அவங்க மேல ஒரு ஆவின் பிரமாணம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த ஆவின் பிரமாணம் பாவம் மரணம் என்பவன் பிரமாணத்திலிருந்து என்ன செஞ்சிருக்கு, அவர்களை விடுதலை ஆக்கியிருக்கு அப்படின்னு வாசிக்கிறோம் நம்ம. ஆனால் இன்னைக்கு ஆலயத்துக்கு போகிற விசுவாசமா இருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் பாவத்துக்குள்ளாகவும் பயத்துக்குள்ளாகவும் என்ன செய்தாங்கன்னா வாழுறாங்க. மரண பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு அப்படின்னா மரணம் என்றால் கவலை ஒரு மரணம், கலக்கம் ஒரு மரணம், குழப்பம் ஒரு மரணம், இது சமாதான இன்மை ஒரு மரணம். இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளுக்குள்ள இன்னைக்கு இந்த மரண பிரமாணம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன் மரண பிரமாணம்? அந்த குழப்பங்கள், சமாதான இன்மை, பயங்கள், மரணத்தை குறித்த பயம், திகில், இதெல்லாம் இயேசப்பா பிள்ளைக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, செயல்படக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது கிறிஸ்து இயேசுவின் ஜீவனின் ஆவின் பிரமாணம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, அவர்கள் மேல செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு போடப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த பாவம் மரணம் பிரமாணத்திலிருந்து அநேக கிறிஸ்தவர்கள் இயேசப்பா ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் விடுபட்டதாக வெளியில பெரும் என்ன செய்யவில்லை, தெரியவில்லை. நான் மரண பிரமாணத்திலிருந்து பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலையாக இருக்கேன், சுதந்திரமா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மக்கள் என்ன செய்யறாங்க. இல்லை, அப்படி இல்லை. ஏன்னா எதனால் அப்படி இல்லைன்னா இந்த ஆவின் பிரமாணம் எப்படி நமக்குள்ள வேலை செய்கிறது என்பதை சரியாக அறிந்து கொள்ளாம இருக்கிறாங்க. இந்த நாள்ல ஆவின் பிரமாணம் நமக்குள்ள எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. எதனால அநேக குழப்பத்திலையும் சில நண்பர்கள், சில வாலிபர்கள்லாம் இன்னும் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலேருந்து வெளியில் வரணும்னு ஆசை இருக்குது. ஆனால் என்ன செய்ய முடியல, அவங்களால வெளியில் வர முடியல. ஆனால் வசனம் போடப்பட்டிருக்கு, பாவ பிரமாணத்திலேருந்து என்ன செஞ்சிருக்கு, விடுதலை ஆக்கிற்றே ஆவின் பிரமாணம் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த ஸ்ட்ரகிள் என்ன செய்யுது, வாலிபர்களுக்குள்ளே இருக்கத்தான் செய்கிறது. அதிலிருந்து எப்படி நம்ம வெளியில் வர முடியும் அப்படிங்கிறத, இந்த ஆவின் பிரமாணம் எப்படி நமக்குள்ளே செயல்படும் அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இங்க போடப்பட்டு இருக்கிறது உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் என்று. மனிதன் 3 பகுதியை உடையவனாக இருக்கிறான். அவன் ஆவி ஆத்மா சரீரம் என்ற 3 பகுதியை என்ன செய்கிறான், மனிதன் உடையவனாக இருக்கிறான். இந்த ஆவின் பிரமாணம் எனக்குள்ளே நமக்குள்ளே எப்படி எப்பொழுது செயல்படும் என்பதை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முதலாவது மனிதனாகிய நான் எப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளேன் என்பதை என்ன செய்ய வேண்டும், முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இதை அறிந்து கொள்ளாததுனாலே அநேகருக்கு பல குழப்பங்கள் என்ன செய்யுது, இருந்துகிட்டே இருக்கு. மனிதன் 3 பகுதியை உடையவனாக இருக்கிறான். அவன் ஆவி ஆத்மா சரீரம் என்ற 3 பகுதியை உடையவனாக இருக்கிறான். ஆம், உங்களுடைய ஆவி தான்
உங்களுடைய உண்மையான மனிதனாக இருக்கிறான். உங்கள் ஆவி தான் தேவ சாயல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே உங்கள் ஆவி தேவனை போல இயேசு கிறிஸ்து என்ன விதத்தில் இருக்கிறாரோ அதே போன்று உங்கள் ஆவி முழுவதுமாக பரிபூர்ணமாக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா, ஆமென். உங்க ஆவி முழுவதுமாக ரட்சிக்கப்பட்டு விட்டது. இந்த ஆத்மா பகுதி இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆத்மா பகுதி எப்படின்னா, இந்த ஆத்மா ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, பெற்றுக்கொண்டே இருக்கிறது. எப்படி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டே இருக்கு அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை எடுத்து உங்க ஆத்மாவில் என்ன செய்யணும், நீங்க எடுத்து வைக்கணும். எப்படி எடுத்து வைக்கணும்? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு உங்க மனதில் என்ன செய்யணும், வேத வசனத்தை எடுத்து வைக்கணும். இப்ப உங்க ஆவி எப்படிதான் இருக்கு? பரிசுத்தமாக நீதியாக தேவ சாயல் இல்லை, அது இருக்கு, அதுல ஒரு குற்றமும் இல்லை. ஆனா அந்த மனதுல ஒவ்வொரு நாளும் உங்க வார்த்தையை தேவ வசனத்தை எடுத்து என்ன செய்யணும், விதைக்கணும். அதான் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தான் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இங்க வாசிக்கிறோம். மோசம் போகாதீங்க, தேவன் தம்மை என்ன செய்ய மாட்டார், பரியாசம் பண்ண மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆலயத்துக்கெல்லாம் போறேன், இன்னும் என்னால் தேவன் இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்க மாட்டேங்கிறாரு, என்னன்னு தெரியல அப்படின்னு தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டாராம். தேவன் யாரைக்கும் எதுவுமே குறையே வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எதுதான் குறை அப்படின்னா, மனுஷன் உங்க மனதில் எதை விதைக்கிறானோ அதை தான் என்ன செய்வானோ அறுப்பான். நம்ம முதல்ல யாருங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு ஆவின் மனிதன், தேவ சாயல் இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற வசனத்தெல்லாம் எடுத்து உங்க மனதில் வைக்க நீங்க உங்க ஆவி எப்படி இருக்கிறதோ அதே போன்று உங்க மனது ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கப்படும். இது மனது ஒரே நாளில் மறுரூபமாயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. இந்த மனதின் மறுரூபம் நீங்கள் வாழ்நாள் முழுவதும், நீங்கள் இருக்கும் நாள் வரைக்கும் உங்கள் மனது மறுரூபமாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதனால தான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேத வசனத்தை தியானிக்க வேண்டும், ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, உங்கள் மனது ஒவ்வொரு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாள் காலையில் தேவ சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும், அமர்ந்து மனதை ஆண்டவர்கிட்ட காமிக்கணும். ஆண்டவரே, என் மனதில் எப்படிப்பட்ட குற்றங்கள்லாம் இருக்குது, நீங்கள் அதை என் ஆவியை போன்று உம்முடைய ஆவியை போன்று பரிசுத்தமாக்குவீராக, பரிசுத்தமாக்கி இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு உங்கள் மனதில் வார்த்தையை எடுத்து என்ன செய்ய வேண்டும், வைக்க வேண்டும். இப்போ மனதில் தான் நமக்கு என்ன செய்ய உண்டு, போராட்டம் உண்டு. இந்த மனதில் தான் பிசாசு ஒவ்வொரு நாளும் அக்னியாஸ்திரங்களை எய்து கொண்டு இருப்பான். எப்படி ஒரு சிறு காரியத்தை நம்ம ஏதாவது மனதில் போடுவான் பிசாசு, நம்ம அந்த காரியத்துக்கு நேரம் அப்படியே அதை எடுத்து தியானித்து மாம்சத்துக்கு கொடுத்த காரியத்தை தியானித்து நம்ம என்ன செய்வோம், தவறுகளை செய்து விடுவோம். ஆனால் நம்ம ஆவி எப்படியா தான் இருக்குது, அது பரிசுத்தமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம மனதில் தேவையற்ற தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் செஞ்சதுனால நம்ம முழுவதுமாய் பாவிகளாக என்ன செய்கிறோம், உணர்ந்து விடுகிறோம். ஆனால் நம்ம முழுவதும் பாவிகள் கிடையாது. நம்ம மனதில் தான் நமக்கு குறைகள் என்ன செய்து வந்துட்டு போகிறது. இதை குறைகளை நீக்குவதற்காகத்தான் தேவன் தம்முடைய வசனங்களை என்ன செஞ்சிருக்கிறார்னா கொடுத்திருக்கிறார். இதை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இங்க வாசித்தோம், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். விதைக்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்க. உங்க மனதுல நீங்க எதை ஒவ்வொரு நாளும் விதைச்சு கொண்டு இருக்கிறீங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் 1 மணி நேரம் காலைல எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணியிருக்கேன், வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன். அதெல்லாம் தவறுன்னு நான் சொல்ல வரல. 1 மணி நேரம் நம்ம காலையில் ஜெபித்தாலும் 1 மணி நேரம் கழித்து மீதி இருக்கிற 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் போனாலும் 23 மணி நேரத்தில் நம்ம எதை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம், எதற்கு நம்ம இடம் கொடுக்கிறோம் என்பது மிக முக்கியம். அது எப்படிங்க 23 மணி நேரமும் தேவனை பற்றி எப்படி சிந்திப்பது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ஆவின் பிரமாணம். நீங்கள் ஆவியானவராலே பிடிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் யாருங்கிறத முழுவதுமாக அறிந்திருந்தீங்கன்னா, நீங்கள் எப்படி தான் சிந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க, தேவனை போன்று தான் என்ன செய்வீங்க, சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் முழுவதுமாக மாம்சத்துக்கு இடம் கொடுத்துருந்தீங்கன்னா, மாம்சத்தின் காரியத்தை விதைத்திருந்தீங்கன்னா, உங்களால் ஆவிக்கு என்ன செய்ய முடியாது, ஆவிக்கு நேராக சிந்திக்க முடியாது. அதான் வசனம் சொல்லுது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் என்ன செய்தான் போராடிக்கிட்டே இருக்கான்.
இப்போ உங்களுக்கு பலன் எதில் இருக்கோ அது ஜெயிக்கும். உங்கள் ஆவிக்கு நல்ல தீவனத்தை போட்டு வார்த்தையை போட்டு எக்ஸசைஸ் பண்ணி உங்கள் ஆவி பலமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஆவிக்குரிய மனிதன் நினைச்சுவான், ஜெயிப்பான். அதே நேரத்தில் உங்கள் மாம்சத்துக்கு அடுத்த சிந்தனைக்கு நல்ல தீனியை போட்டு அதை மாம்சத்தின் சிந்தனைகளை பெருக்கி வச்சுருந்தீங்கன்னா தேவன் சொல்லுகிற விசுவாசமான வாக்கு தத்தங்கள், விசுவாசமான வார்த்தைகள் உங்கள் மனதுக்குள்ளே என்ன செய்யாது, எடுபடாது. உங்கள் மனது மந்த நிலைமைக்கு மாறிவிடும். தேவனை மறுதளிக்கிற நிலைமைக்கு என்ன செய்யவிடும், உங்கள் மனது போய்விடும். அதனால் நம்ம மனதில் முதலாவது எதை வைக்கணும், எதை விதைக்கணும் என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் மனது எப்படிப்பட்டதுன்னா ஒரு நிலம் போன்றது. அந்த நிலத்தில் ஏதோ ஒன்று விதைத்து கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் அறிந்தோ அறியாமலோ அது ஆவிக்குரியதாக ஜீவனுக்குரியதாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சமாதானத்தை பிறப்பிக்கும். அதே நேரத்தில் அந்த மனதில் விதைக்கக்கூடிய காரியங்கள் அந்த மாம்சத்துக்குரியதாக அழிவுக்குரியதாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சமாதான இன்மையும் குழப்பத்தையும் என்ன செய்யும், உங்களுக்கு கொண்டு வரும். அது உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேனே, ஒரு பயம் நிறைந்த ஒரு காரியங்கள் எண்ணங்கள் உங்கள் மனதில் பிசாசு போடுவான். இப்படி தான் பிசாசு போராடுவான் எல்லாத்துக்கும். பிசாசானவன் என்ன செய்வானா, 2 கொம்போடு கருப்பாக அப்படி முன்னாடிலாம் நிற்க மாட்டான். எப்படி பிசாசு உங்களுக்குள்ள போராடும் அப்படின்னா, உங்கள் மனதில் ஒரு பயத்தை திகிலை போடணும்னா ஒரு இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பயமான காரியங்களை சிந்திக்க வைப்பான். அதை குறித்து தியானிக்க வைப்பான். எனக்கு இப்படி நடந்துருமோ, நான் போகும்போது எனக்கு இப்படி ஆயிருமோ அப்படின்னு உங்கள் மனதில் நினைச்சுவான். முதலாவது சிந்தனை போட்டு பயத்தை உள்ளுக்குள்ளே வைப்பான். அப்படி பயம் நிறைந்து திகில் வருதுன்னா நீங்கள் ஆவிக்குரிய வசனத்தை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆவிக்குரிய வசனங்கள் எது இருக்குது, பயத்துக்கு அடுத்த வசனங்கள், பயத்தை மேற்கொள்ள வசனங்கள். நான் மீண்டும் பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியே அல்ல, அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை உடையவனாக இருக்கிறேன். நான் பயத்தின் ஆவியே அல்ல, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை உடையவனாக இருக்கிறேன் என்று நீங்கள் மாற்றி அந்த வசனத்தை எடுத்து உங்கள் பயம் நிறைந்த எண்ணங்கள் வரும்போது இந்த வசனத்தை வைத்து அதை என்ன செய்ய வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ், அதாவது நான் பாவி, இது விரும்பாத நான் செஞ்சுட்டேனே, நான் பாவி, தேவன் என்னை வெறுத்துட்டு வரோம் அப்படின்னு எண்ணங்கள் பிசாசு போடுறப்ப உங்களுக்குள்ள இந்த வசனம் வரணும். என்ன வசனம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறேன், ஆமேன் அப்படின்னு சொல்லுதானும். இல்லையே, நான் பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எப்படி நீதிமான் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்பொழுது உங்களை நீதிமான் என்று ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறீங்களோ அப்போதுதான் நீங்கள் செய்கிற தேவனுக்கு பிரியமற்று செய்கிற காரியங்கள் உங்களை விட்டு போகும். நீங்கள் சரீரத்தில் செய்கிறத வச்சுட்டு நான் பாவி, நான் தேவனுக்கு பிரியம் இல்லாதவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கடைசி வரைக்கும் உங்களை விட்டு என்ன செய்யாது, போகவே போகாது. நீங்கள் அதை செய்கிற நேரத்திலையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிற பொழுதும் நீங்கள் சொல்லுங்கள், இதை செய்தாலும் நான் நீதிமானாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். அப்போ தான் அந்த பாவத்திலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். சரிங்களா? அதுக்காக உங்களை தொடர்ந்து பாவத்திலே செய்யுங்கன்னு சொல்ல வரல. பாவத்திலேருந்து என்னையால் வெளியிலே வர முடியல அப்படின்னு சொல்லுதீங்களா, அவங்களுக்காக நான் சொல்லுகிறேன். நீங்கள் பாவத்திலேருந்து வெளியில் வர முடியலை அப்படின்னு சொல்லுதீங்களா, அந்த வெளியில் வர முடியாத அந்த நேரத்துலையும் சொல்லுங்கள், இல்லை நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறேன். இது இந்த கண்கள் இயேசு கிறிஸ்துடைய கண்கள், எனக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் வாழ்கிறார், இது தேவனுடைய ஆலயம், என் சரீரம் தேவனுடைய ஆலயம் அப்படின்று நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை உங்கள் மனது விரும்பி அதை உங்களை மீறி செய்த போது நீங்கள் இப்படிப்பட்ட எண்ணத்தை கொண்டு வாங்க. இப்படிப்பட்ட எண்ணத்தை கொண்டு வரும்போது உங்களுக்கு ஆவி பலப்பட உங்கள் மாம்சத்தை அதை என்ன செய்யும், மூடி மறைத்து விடும். உங்கள் ஆவின் மனிதன் பலவானாக மாறி விடுவான். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தோம், மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஹல்லேலூயா. இப்போ உங்கள் ஆவிக்கு நேராக வசனத்தை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் மனதில் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 5வது வசனம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். இப்போ நீங்கள் எதை சிந்திக்கீங்களோ அதன்படி தான் நடப்பீங்க. அதனால் உங்கள் சிந்தனை மேலே மிகவும் கவனம் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. இங்கே போடப்பட்டிருக்கிறது, எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுப்பான். இங்கே போடப்பட்டிருக்கிறது, எதை சிந்திக்கிறானோ அதன்படி நடப்பான் என்று. எப்போ நம்ம சிந்திக்கும் அப்படின்னா,
எதெல்லாம் நீங்கள் அதிகமாக விதைக்கிறீங்களோ அதைத்தான் நீங்கள் சிந்திப்பீங்க உங்கள் மனதில். நீங்கள் ஒரு காரியத்தில் ஒரு பகுதியில் நேரம் எதில் அதிகமாக செலவிடுவீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் கவனம் செலுத்துங்க. நான் என்னால் மீற முடியல ஆண்டவரே, இந்த பாவத்திலேருந்து என்னால் வெளியில் வர முடியலை, இந்த பயத்துலேருந்து என்னால் வெளியில் வர முடியலை அப்படின்னா நீங்கள் உங்கள் மனதில் பயத்துக்கு அடுத்த காரியத்தில் அல்லது உங்கள் மனதில் பாவத்துக்கு அடுத்த காரியத்தில் அதிக நேரமாக அதை உங்களுக்குள்ளே விதைக்கிறதுக்கு நேரத்தை செலவு பண்ணியிருப்பீங்க. அதை கவனம் செலுத்தி அதுலேருந்து வெளியில் வர முயற்சி பண்ணுங்கள். நான் நேரம் செலுத்துகிற காரியத்தில் மிகவும் கவனம் தேவை. எதில் நான் நேரம் அதிகமாக செலுத்துகிறேன் அப்படின்னா அதை குறித்த காரியம் எனக்குள்ளே நிச்சயம் விதைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். வேத வசனத்தில் அதிகமாக நேரம் செலவிட்டுனா வேத வசனங்கள் எனக்குள்ளே என்ன செஞ்சுருக்கும், விதைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். வேத வசனம் இல்லாத ஜீவனற்ற காரியத்தில் அதிக நேரம் செலவிட்டுக்கிட்டு இருந்தேன்னா அதை குறித்த விதைகள் என் மனதில் விழுந்திருக்கும். அப்போ மற்ற நேரத்தில் விழுந்த விதைகள் நிச்சயம் முளைக்க ஆரம்பிக்கும். இதனால தான் உங்களை மீறி சில காரியங்கள்லாம் நடக்கிறது. எப்படி பாவம் உங்களை மீறி செயல்படுகிறதோ, பாவத்துக்கு நேரம் அதுக்கு அடுத்த விதைகளை விதைத்திருந்தீங்கன்னா அது எப்படி உங்களை மீறி செயல்படுகிறதோ அதே போன்று தான் வேத வசனம். வேத வசனத்தை நீங்கள் விதைச்சிருந்தீங்கன்னா அது உங்களை மீறி செயல்படும். உங்களை மீறிய உங்களை நிச்சயம் வேத வசனம் நடத்தி கொண்டு போகும். இதான் போடப்பட்டிருக்கிறது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இந்த நாளில் நம்ம ஆவின் பிரமாணத்துக்குள்ள எப்படி நம்ம ஆவின் பிரமாணம் எனக்குள்ளே செயல்படுகிறது அப்படிங்கிறத தியானித்தோம். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று. இந்த நாளில் நீங்கள் உங்கள் ஜீவனுக்கு எடுத்த வசனங்களை எடுத்து, உங்கள் ஆவி இன்னதென்று சொல்லுகிற வசனங்களை எடுத்து உங்கள் மனதில் செலவிட்டு அதை என்ன செய்யுங்க, விதைங்க. அதை வாயினால் அறிக்கை பண்ணுங்க, நீங்கள் தியானிங்க. வசனம் சொல்லுகிறது, இந்த வேத நியாயப்பிரமாணம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தில் ஜோசுவாவில் அப்படி வாசிக்கிறோம். அதை மாதிரியா நம்ம வேத ஆவிக்குரிய வசனங்களை எடுத்து என்ன செய்யணும், மனதில் வைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் தியானிக்கிறவர்களாக விதைக்கிறவர்களாக இருந்து இந்த ஆவின் பிரமாணம் சொல்லுகிறபடி பாவம் மரணம் என்பது பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே என்ற அந்த விடுதலையை பெற்றவர்களாக சுதந்திரம் உள்ளவர்களாக நம்ம என்ன செய்வோம், இந்த பூமியிலே ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தேவன் உங்கள் மீது அன்பாக இருக்கிறார். ஆமென்.